பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு டிவி கமர்ஷியல், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இப்படியா இருக்கும். ஒரு சூப்பர் ஜாயிண்ட் ஸ்ட்ரக்சர், அவையெல்லாம் ஜெம்ஸ் சாக்லேட்ல செய்யப்பட்டிருக்கும். ஒரு மனிதன் அந்த வழியா நடந்து போயிட்டே இருப்பார். அதை பார்ப்பாரு. அதுல ஒரே ஒரு ஜெம்ஸ் அவருடைய கண்கள்ல படும். அந்த ஒரு ஜெம்ஸை எடுத்து அவருடைய வாயில போடுவாரு. அந்த முழு ஸ்ட்ரக்சரும் அப்படியே கீழே விழுந்து ஒன்றுமில்லாமல் சுக்குநூறாய் போவதை அந்த ஆட்ல காண்பிப்பார்கள். அதே போலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, அந்த ஒரு சின்ன பிரச்சனை நாம நினைப்போம் இது என்ன பெருசாக போகுதுன்னு சொல்லி, ஆனால் அது நம்முடைய சமாதானத்தை கெடுக்கும். நம்ம வீட்டில் சண்டையை உருவாக்கும், வீட்டுக்குள்ளே பிரிவினையை கொண்டு வரும், சந்தேகத்தை மறுபடியும் எழுப்போம். இன்றைக்கு எந்த ஒரு சூழ்நிலையில சமாதானத்தை இழந்து நிற்கிறீர்களோ, வேதம் சொல்கின்றது, இந்த தேவனாகிய கர்த்தரோ சமாதானத்தை தருகின்றேன், என் சமாதானத்தை உனக்கு தருகிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றேன். இந்த நாட்கள்ல தன்னுடைய போனையே மற்றவங்க கைகளில் கொடுப்பதற்கு ஜனங்க யோசிக்கிறாங்க. கடனாய் சில ஆயிரங்களை கொடுப்பதற்கு யோசிக்கிறாங்க. 1000 கையெழுத்து வாங்குறாங்க. அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவராகிய இயேசு சொல்லுகின்றார், என் சமாதானத்தை உனக்கு தருகின்றேன் என்று. சமாதானத்தை இழந்திருக்கிறீர்களா? சந்தோஷத்தை இழந்து இன்னைக்கு நிம்மதி இல்லாதபடி ஏதோ ஒரு பயத்தின் மத்தியில் இருக்கிறீர்களா? இந்த சின்ன பிரச்சனை இவ்வளோ குழப்பத்தை உண்டாக்கிருச்சு, இவ்வளோ காரியத்தை இழந்துட்டேன் என்று சொல்லியிருக்கிறீங்களா? உனக்கு போகட்டும், ஆண்டவர் மறுபடியும் உங்களை கட்டி எழுப்புவார். ஏதோ ஒரு அற்புதத்தை செய்வார். நாம் ஜெபிக்கும் பொழுது ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருப்பார். ஒரு நிமிடம் முடிந்தது. நாளை சந்திப்போம்.